கவலைப்படாத மலரே. இது பாரு, இனிமேட்டு உன் அப்பா அம்மாக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நானும் உன் கூட சேர்ந்து கடைசி வரைக்கும் நிப்பேன். அப்படி இல்ல பாண்டி, அதுக்கு நம்ம முதல்ல முன்னேறணும். ம் முன்னேறினாதான் நாம அவங்கள காப்பாத்த முடியும். ம் நீ வந்து ஒரு நல்ல பொறுப்பான பையனா அவங்க முன்னாடி நிரூபிக்கணும்டா. ம் ஒரு நல்ல மாப்பிள்ளைன்னு நிரூபிக்கணும். அப்பதான் நாம அவங்கள பாத்துக்க முடியும். இந்த மாதிரி நேரத்துல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண நம்மள விட்டா அவங்களுக்கு வேற யாரு இருக்கா? நானும் அதுதான் சொல்றேன் மலரே. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம். இது பார், நான் சொல்றது கேளு. என் சப்போர்ட் எப்பவுமே உனக்கு தான், உன் ஃபேமிலிக்கு தான், என் மாம்ஸ் மட்டும் தான். ஆனா உன் அண்ணனுங்க இந்த அளவுக்கு கேவலமா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு பார்த்ததே இல்லை மலரே. ஆமாண்டா, சரியான சுயநலம் புடிச்சவனுங்க. அவனுங்களுக்கு என்ன தேவையோ, அவனுங்க பொண்டாட்டிங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் யோசிப்பானுங்க. சில பேருக்கு இந்த அன்பு பாசம் இதெல்லாம் பணத்துக்கு முன்னாடி ஒண்ணுலாம் போடுமாண்ணா? சும்மாவா சொன்னாங்க? பணம்னா பொண்ணும் கூட வாய பொழக்கும்னு. இல்ல, இந்த பணத்துக்கு முன்னாடி உறவு, பாசம், அன்பு இதெல்லாம் நிலைக்காது. இது தெரியாம தான் என் அம்மாவும் அப்பாவும் அவங்க மேல பாசத்தை கொட்டி வெளுத்தது எல்லாமே பாலுன்னு நினைச்சு ரொம்ப அப்பாவியா இருக்காங்க. அது நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடா. எதுக்கு இப்ப நீ சின்ன பிள்ளையாட்டம் கண் கலங்குற? நீ வேணா பாரு, என்னைக்காவது ஒரு நாள் உன் அண்ணனுங்க அடிப்பட்டு அவமானப்பட்டு அதுக்கப்புறமேட்டு தான் உங்க அம்மா அப்பாவோட அருமனன்னு தெரிய வரும். அது ஒரு நாள் நடக்கும் பாரு. கண்டிப்பா பாண்டி, நீ சொன்ன மாதிரி அவனுங்க அடிப்பட்டு அவமானப்பட்டு வருவானுங்க. ம் என்ன நடந்தாலும் என்ன ஆனாலும் என் அப்பா அம்மாவை மட்டும் கைவிட்டுற கூடாதுடா. நீ சொல்றத நானா இன்னைக்கு நேத்தா பாக்குறேன். தனிக்கும் நீ இததான் சொல்லுங்கிற. ஏய், என் மாமனார் மாமியார் நான் அப்படி விட்டுருவேனா? ஆனாலும் உன் அப்பாவுக்கு உன் மேல கோவம் அதிகமா இருந்து நினைச்சாதான் ரொம்ப வருத்தமாகுது மனசு. அவர் புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன்டா. இது பாரு, அவங்க உன்னை சீக்கிரமா ஏத்துக்கணுங்கிறதுக்காக நானும் என்ன அவனாலும் செய்வேன். என் பாண்டினா பாண்டிதான்.
ராஜா, டீ எடுத்துக்கிட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீங்க எப்படிமா அப்படி பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? தான் ஆடாட்டியும் தான் சத ஆடும்பாங்க. அது உங்க விஷயத்துல ரொம்ப சரியா போச்சு. எதுவா இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்லுடா. ஆனா நீங்க இப்படி செய்வீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லைமா. டேய், சொல்ற விஷயத்தை நேரடியா சொல்ல வேண்டியதானே? எதுக்கு சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க? எப்படி சொல்றதுன்னு தான் தெரியலையே. அதான் மாமாவே கேக்குறாருல, சொல்லுங்க. வீட்டை எனக்கு விக்கிறதுக்கு இஷ்டம் இல்லனா நேரடியாவே சொல்லிருக்கலாம்ல. நீயும் வீட்டை வாங்குறேன்னு நேரடியா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சரி, அதெல்லாம் விடு. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? அத முதல்ல சொல்லு. இப்படி எல்லாரையும் நம்ப வச்சு ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர வச்சு அதே நேரத்துல அந்த மலருக்கு தகவல் சொல்லி வர வச்சிருக்கீங்க. என்னடா சொல்ற நீ? நான் எதுக்கு அவளை வர சொல்ல போறேன்? பின்ன அவ எப்படி கரெக்டா அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு வந்திருப்பா? அதுக்காக நான் தான் சொல்லிருப்பேன்னு நீயே நினைச்சுப்பியா? அம்மா, இந்த வீட்ல நாங்க பிள்ளைங்க 3 பேரு வீட்டை விக்கணும்னு அங்க இருக்கும்போது அவளுக்கு எப்படி தகவல் போயிருக்கோம்? உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை பேசாத ராஜா. அவர் பேசுறதுல என்ன தப்பு இருக்காத? அவன் தான் அப்படி பேசுறானா? நீ அவன் கூட சேர்ந்துக்கிட்டு புரியாம பேசுற? எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறோம். அம்மா, எதை வச்சு அம்மா தான் மலருக்கு தகவல் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்றீங்க? அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதும், மனோகர் அங்கிள் வீட்டுல பிரச்சனை வரும்போதும், நகையை லாக்கர்ல இருந்து எடுக்கும் போதும், இப்படி ஒவ்வொரு தடவையும் அவளால எப்படி கரெக்டா வந்து அங்க நிக்க முடியுது? நம்ம வீட்ல இருந்து யாரோ ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால தானே இவ்வளவு நடந்திருக்கு. அதுக்காக அத நான் தான் பண்ணிருப்பேன்னு நீங்களே நினைச்சுப்பீங்களா? ஏன் அத்த இருக்க கூடாதா? மேகலா, என்ன பேசுறோன்னு பார்த்து பேசுமா. பார்த்ததுனாலதான் பேசுறேன். என்ன பார்த்த? அர்ஜுன் கல்யாணத்துல வளையல் காணாம போன பிரச்சனையில அந்த மலர் மாமியாரை காப்பாத்துறதுக்காக வளையல நீங்க மாத்தி வச்சது வேற யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும். அப்பவே நான் சொல்லிருக்கலாம். நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம் ஆயிடும் தான் நான் சொல்லல. என்னம்மா, ஏன் பேசாம இருக்கீங்க? ராஜா, அது வந்து நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாமா? அதான் தெரியுது உங்க பொண்ணு பாசம். நடந்தது என்னன்னு தெரியாம. போதுமா? போதும். கையில இருக்கிற காயத்துக்கு கண்ணடை வச்சு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. சீதா, மேகலா சொல்றதெல்லாம் உண்மையா? நீங்க எதை சொல்றீங்க? அர்ஜுன் கல்யாணத்துல திருட்டு போன வளையலுக்கு பதிலா உன் வளையல தந்தது அங்க முழுசா நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியாததுனாலதான் இந்த சந்தேகமே. அங்க என்னமோ நடந்திருக்கும். நீ உன் வளையல கொடுத்தது உண்மையா இல்லையா? நான் சொல்றதே உங்க பசங்க தான் கேக்கல. நீங்களாச்சும் கொஞ்சம் பொறுமையா கேக்கலாம்ல. சரி, சொல்லு. சம்பந்தி அம்மாவோட வளையல் எப்படி காணாம போச்சுன்னு தெரியுங்களா? இப்ப அதெல்லாம் அதுக்கு. அத சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ம். அந்த வளையலை எடுத்து சமையல் கான்ட்ராக்டர் கிட்ட கொடுத்து பாண்டி அம்மா பையில வைக்க சொன்னதே ரவி மாமனார் தான். சரி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? போலீஸ் வந்து விசாரிக்கும் போதே அவரும் அந்த கான்ட்ராக்ட்காரரும் கஞ்சாட காட்டி பேசினத நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். சரி, அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நீ எதுக்கு உன்னோட வளையல கொடுத்து அந்த பொம்பளைய காப்பாத்தணும்? அர்ஜுன் பண்ண அயோக்கியத்தனத்தினால அந்த கல்யாணத்தை நிறுத்த மலர் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு நீங்க பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. ஆமா, வேண்டாத வேலை. அவளே அப்படி செய்யும் போது நான் அவளோட அம்மாங்க. என் கண்ணு முன்னால அப்பாவின்னு தெரிஞ்சும் ஒருத்தர் தண்டனை அனுபவிக்கிட்டோன்னு விட முடியுமா? அவங்களுக்காக நீ ஏன் சீதா இத பண்ணணும்? அந்த இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் நான் இதத்தான் பண்ணிருப்பேன். ஆனா என்ன, இத உங்ககிட்ட சொல்லிருப்பேன். அத சொன்னா நீங்க கோச்சிப்பீங்கன்னு தான் சொல்லாம விட்டுட்டேன்.
இப்ப கூட பாருங்க, இந்த ராஜா நான் தான் என்னமோ மலருக்கு தகவல் கொடுத்த மாதிரி என்கிட்ட எப்படி கோச்சிட்டு போறான்னு. ரொம்ப எதிர்பார்ப்போட வந்திருப்பான். கடைசியில இப்படி ஆனதும் எதுவும் யோசிக்காம கோவத்துல பேசிட்டு போறான். எனக்கும் ஆச்சரியமா தாங்க இருக்கு. என்ன எப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் கரெக்டா வந்து நிக்கிறா? போதும் போதும் உன்னோட மலர் புராணம். நான் ஒன்னும் பேசலையே, நீங்க தானே ஆரம்பிச்சீங்க. சரி சரி, நானும் இனிமே எதுவும் பேசல. என்னது சரக்கெல்லாம் வந்து இறங்கியிருக்கு? யார் சொல்லியிருப்பா? யார் சொல்லி போட்டிருப்பாங்க? அக்கா இங்க வாங்க. என்ன சார்? பொருளை யாரு அனுப்பி வச்சதுன்னு சொன்னாங்களா? அதெல்லாம் தெரியல சார். காலையில வந்து லோட் இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்பதான் எல்லாமே அடுக்கி வச்சோம். பணத்தை பத்தி எதுவும் கேட்டாங்களா? அத பத்தி ஒண்ணும் சொல்லல சார். சரி நீங்க போங்க. யார் அனுப்பி விட்டுருப்பாங்க? சார், இன்னைக்கு நம்ம கடைக்கு நீங்க லோடு அனுப்புனீங்களா? லோடா? இல்லையே சார், நாங்க எதுவும் அனுப்பலையே. ஓ, நீங்க அனுப்பலையா? சரி ஓகே சார், தேங்க்யூ. யாரா இருக்கும்? எதுக்கு இறக்கி இருப்பாங்க சரக்க? ஒருவேளை இந்த ஆளா இருக்குமோ? என்ன கடையில மறுபடியும் பொருள்லாம் ஃபுல்லா இறங்கிடுச்சு போல. யாரு உங்க அப்பா காசு கொடுத்தாரா? நான் கூட நீங்க கடையில எண்ணெயும் சரக்கையும் பார்த்த உடனே ரோஷப்பட்டு வெளியில போயிடுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா அப்படிலாம் இல்லாம கரெக்டா கல்லாவில் வந்து நின்றுட்டு இருக்க பாரு. இதோட விட்டுரு, அதெல்லாம் ஒன்னும் பண்ண வேணாம். என் வீட்டுல என் பொண்டாட்டி என் புள்ள முன்னாடி என்ன அவமானப்படுத்தினதுக்கு நான் உன்னை அப்படியே விட்டுருக்கணும். கடை ஷட்டரை இறக்கிட்டு மறுபடியும் என் பொண்ணுக்கு டிரைவர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருப்ப. ஆனா தனிகாச்சலம் மருமகன் தோத்துட்டான்னு நாளைக்கு யாரும் சொல்லிடக்கூடாது. அதுக்கு தான் மறுபடியும் 10 லட்சத்துக்கு பொருளை போட சொல்லியிருக்கேன். மாமா, அது வந்து அதெல்லாம் ஒன்னும் சொல்ல வேணாம் மாப்ள. இதெல்லாம் நான் உங்களுக்காக தான் செஞ்சேன்னு மட்டும் நீங்க தயவு செஞ்சு நினைச்சிட வேணாம். என் பொண்ணு உமாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இன்னைக்கு என்ன செய்ய போறதுன்னு பயந்துகிட்டே வந்தேன். இங்க வந்து பார்த்தா இப்படி. நீங்க இங்க ஒன்னும் பண்ண வேணாம் மாப்ள. நீங்க வழக்கம் போல காலையில ஜம்முன்னு வாங்க, ஸ்டாக் எடுங்க, கல்லால போய் உட்கார்ந்து கலெக்ஷனை பாருங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல மாமா. அதெல்லாம் ஒன்னும் சொல்ல வேணாம் மாப்ள. நீங்க சாயங்காலம் போகும்போது அந்த கணக்கையும் கலெக்ஷனையும் மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க. பாவம், உங்களுக்கு இதுல அனுபவம் கம்மி பாருங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு நானே இதை பாத்துக்கிறேன். இதுல உங்களுக்கு ஒரு ஆட்சேபனையும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். மாமா, அது வந்து உங்க தேவைக்கு எவ்வளவு வேணா எடுத்துக்கங்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஆனா
கணக்க கரெக்டா கொடுத்துருங்க. ஏன்னா டேலி ஆகணும் பாருங்க, அதான். சரிங்க மாப்பிள்ள, நீங்க அப்புறம் வேலையை பாருங்க. நான் சாயங்காலமா வரேன். அது சப்போஸ் நான் வரலன்னா நீங்க வீட்டுக்கு போகும்போது நம்ம வீட்டுக்கு வந்து நான் சொன்னதை மறக்காம கொடுத்துட்டு போயிடுங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப நான் வரேன். என்னங்க, நீங்க வந்து படுங்க, நான் தண்ணி கொண்டு வரேன். ரவி, சாப்பாடு எடுத்து வைக்கவா? வேணாம்மா, நானே எடுத்துக்கிறேன். டேய், கடை விஷயம் என்னடா ஆச்சு? கிரெடிட் யாராவது கொடுத்தாங்களா? அது இப்ப தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? டேய், என்னடா இப்படி பேசுற? கடை பிரச்சனையில இருக்குன்னு நீதானே சொன்ன. நான் என்னாச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க கூடாதாடா? அதான் நானும் கேக்குறேன். அத பத்தி தெரிஞ்சு இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ரவி, ஏன்டா இப்படி பேசுற? பின்னமா பிரச்சனைன்னு வந்து சொன்ன. இது வரைக்கும் அவர் என்ன பண்ணிருக்காரு? உனக்கு தான் நடந்த எல்லாமே தெரியுமேடா. உனக்காகத்தானே இந்த வீட்டை விக்கணும்னு அப்பா முடிவு செஞ்சாரு. ஆனா விக்கலையே. உங்க செல்ல பொண்ணு பேச்ச கேட்டுட்டு என்ன அம்போன் நடுத்தரில் விட்டுட்டீங்களே. அப்பாவை அப்படி சொல்லாதடா. போதுமா? இப்படி இவர் பேச்ச கேட்டு கேட்டுதான் பெரிய எடுத்து பொண்ணை கட்டி பொண்டாட்டிக்கிட்டையும் மரியாதை இல்ல, மாமனார்கிட்டயும் மரியாதை இல்ல, இப்ப வீட்லயும் மரியாதை இல்ல, கடையிலயும் மரியாதை இல்ல. கடையில எந்த பக்கம் திரும்பினாலும் அவமானம், அசிங்கமா இருக்கு. சில நேரம் அப்படியே செத்துலாம் போல இருக்குமா. விடுமா, என் உயிரே போனாலும் யாருகிட்ட போய் கஷ்டம்னு நிக்க கூடாதுன்னு நினைச்சனோ அவர் முன்னாடி கூனி குறுகி நிக்க வேண்டியதா போயிடுச்சுமா. இன்னைக்கு எனக்கு நடந்த அவமானம் சாகர வரைக்கும் மறக்காது. என்னடா ஆச்சு? இன்னும் என்னமா ஆகணும்? என்ன ஆகணும்? இனிமே அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு நான் வேலையாளாதான் போகணும். என்ன ஆச்சுன்னு தெளிவா சொல்லுடா. அதான் முதலே சொன்னேனேம்மா. தெரிஞ்சு மட்டும் நீங்க என்ன பண்ண போறீங்க? ரவி, பாவங்க, ஏதோ கவலையில பேசிட்டு போறான், விடுங்க. அவன் சொல்றதும் சரிதானே சீதா. அவன் நிலைமை தெரிஞ்சும் என்னால ஒன்னும் பண்ண முடியாம போயிடுச்சே. சரிங்க, அதையே நினைச்சு வருத்தப்படாதீங்க. படுத்து தூங்குற வழியை பாருங்க.